கரூர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நில அபகரிப்பு, கொலை மிரட்டல் உள்ளிட்ட வழக்குகளில் ஜாமீன் வழங்க கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்பொழுது மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித். வணக்கம் அஜித். கரூர் நீதிமன்றத்தில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கடந்த 16ஆம் தேதி கேரளா மாநிலம் திருச்சூரில் கைது செய்து கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி உத்தரவின் பேரில் திருச்சி மத்திய சிறையில் ஜூலை 31 வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனக்கு ஜாமீன் கோரி அவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த ஜாமீன் விசாரணையை 22ஆம் தேதி இன்று நீதிபதி ஒத்திவைத்திருந்தார். அதன்படி இன்று ஜாமீன் விசாரணைக்காக திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கரை கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். அதே சமயம் சிபிசிஐடி போலீசார் எம்.ஆர். விஜயபாஸ்கரை கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டும் என கூறி மனு தாக்கல் செய்துள்ளனர். அதே போல வாங்கல் காவல் நிலைய போலீசாரும் தாங்களும் விசாரிக்க வேண்டும் என கஸ்டடி கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். தற்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஜாமீன் மனுவும் சிபிசிஐடி போலீசார் மற்றும் நகர காவல்துறையினர் அவர் இருவரையும் கஸ்டடி கேட்ட மனு மூன்றும் தற்போது நீதிபதி விசாரித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி அஜித்.